சங்கவியை பார்த்துட்டு காயத்ரியும் கௌதமும் வீட்டுக்கு வரும்போது ரதி கால் பண்ணான். அண்ணா, நான் ரதி பேசுகிறேன். எங்கே இருக்கீங்க? ரதி, நான் டிரைவிங்கில் இருக்கேன்டா, வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். காரை பார்க் பண்ணிட்டு வந்தான் கௌதம். கௌதமும் காயத்ரியும் ஃப்ரெஷ்ஷானாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் கௌதம் காயத்ரி கிட்ட, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், வா மாடிக்கு போகலாம். எதை பற்றின்னு தெரியாமல் காயத்ரியும் பின்னாடியே போனான். மாடியில் இருந்த ஊஞ்சலில் கௌதம் போய் உட்காந்தான். இப்படி வந்து உட்காரு. காயத்ரியும் பக்கத்தில் மெதுவாக உட்காந்தவ, சொல்லுங்க, உனக்கு மகேஷ் எப்படி தெரியும்? நான் படித்த காலேஜில் அவர் சீனியர். ஒரு நாள் நானும் தியாவும் மழையில் மாட்டிக்கிட்டோம். அப்போ அவர் தான் எங்களை வீட்டில் ட்ராப் பண்ணார். அப்போது அடிக்கடி அவங்ககிட்ட பேசுவியா? இல்லை, நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவர் ஃபைனல் இயர். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் காலேஜ் வருவார். எதுக்காக? காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாரையும் பார்த்துட்டு போவாங்க. சரி, ஆள் எப்படி? நல்ல மாதிரி தான். உங்ககிட்ட ஏதாவது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானா? சீச்சி, அப்படியெல்லாம் இல்லை. கௌதம் லேசாக சிரித்தான். சரி, அவனை பற்றி விடு, என்னை பற்றி சொல்கிறேன் கேளு. கோடிக்கணக்கான சொத்து, கண்டிக்க ஆள் இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சு அம்மா அப்பா இல்லை. எல்லாமே என் இஷ்டம், என் விருப்பம்தான். எது சரி எது தப்புன்னு சொல்லவும் எனக்கு ஆள் கிடையாது. பெரியம்மா கிட்ட எனக்கு ரொம்பவே மரியாதை உண்டு. அம்மா போன பிறகு அவங்க எனக்கு சிலது சொல்லுவாங்க, ஆனால் எல்லா விஷயத்துலேயும் தலையிட மாட்டாங்க. பிஸ்னஸில் நான் தொட்டதெல்லாம் சக்ஸஸ். அன்னைக்கு மகேஷ் சொன்னது உண்மை. எனக்கு நிறைய பொண்ணுங்களோட பழக்கம் உண்டுன்னு. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் எந்த குடும்ப பொண்ணோட வாழ்க்கையும் கெடுத்ததில்லை. என்னோட பணம், அழகு, ஆண்மை, இந்த மூணுத்துலேயும் மயங்காத பொண்ணுங்களே இல்லை. நான் எந்த பொண்ணையும் தேடி போனதே இல்லை. இதில் ஏதாவது ஒரு தேவைக்காக என்னை தேடி வந்த பொண்ணுங்க தான் அதிகம். அப்படி வந்த பொண்ணுங்கக்கிட்ட நான் முதல்ல சொல்கிறது, எந்த காரணத்தை கொண்டும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான். அது தெரிஞ்சும் என்கிட்ட பழகுனது என்னோட தப்பு இல்லை. இப்போது என்ன சொல்ல வரீங்க? உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் பொண்ணுங்களோடது தான்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்லலை காயத்ரி. ஒரு ஆணும் பெண்ணும் தவறு செய்யும்போது பாதிப்பு பொண்ணுக்கு தான் அதிகம். இதையே சொல்லி இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் ஏமாற்றுவீங்க? அப்போ ஆணுக்கு ஒழுக்கணும் ஒன்று இல்லையா என்றால் சற்றே கோபமாக. இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கணும். அப்படி இல்லைன்னாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். நான் பண்ணது தப்பு, ஒத்துக்கிறேன். நடந்தது எதையும் மாற்ற முடியாது. இனிமேல் நடக்கிறது நல்லதாக இருக்கட்டும். இனிமேல் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன், இதை நீ நம்பணும். காயத்ரி அதுக்கு மேலே எதுவுமே பேசலை. வரும்போது ரதி ஃபோன் பண்ணால, அவகிட்ட பேசலாம் என்று ரதிக்கு கால் பண்ணான். ரதி, சொல்லுடா, கால் பண்ணியிருந்தியே. அண்ணா எப்படி இருக்க? அண்ணி எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஒன்றும் இல்லைண்ணா, இவர் ஊட்டிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் போக முடியாது. ராதா அக்காவும் நிவிக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் நீயும் அண்ணியும் போயிட்டு வாங்களேன். அதுதான் கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் எங்கேயும் ஹனிமூன் போகலையே, இங்கே போயிட்டு வாங்கண்ணா. அண்ணி பக்கத்தில் இருக்காங்களா? ஸ்பீக்கரில் தான் போட்டிருக்கேன். ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அண்ணிக்கிட்ட கொடுங்க. ஏய், அது என்ன ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு கொடுக்க சொல்கிற? அப்படி என்ன எனக்கு தெரியாத ரகசியம் அவகிட்ட பேச போகிற? எதுவோ பேசுகிறேன், சீக்கிரம் ஆஃப் பண்ணிவிட்டு கொடு. நீ என்ன சொன்னாலும் உன் அண்ணி என்கிட்ட சொல்லிடுவா. அண்ணி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த வாங்க போங்க எல்லாம் வேணாம், ரதின்னே கூப்பிடுங்க. சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணியா இருக்கு? ஆமாம். ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் தடுமாறுவதை பார்த்த கௌதம் காயத்ரி முகத்தையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான். அது என்ன எனக்கு தெரியாத ரகசியம்? ஓடி வந்து காயத்ரியோட கன்னம் ஒட்டி தன்னோட கன்னம் வச்சான்.
ஐயையோ, உங்கள் அண்ணா ஒட்டு கேட்குறாரு என்று காயத்ரி கத்த, அண்ணா என்றாள் ரதி. சரி சரி பேசுங்க என்ற கௌதம் அங்கிருந்து கொஞ்சம் நகர்ந்து போயிட்டான். அண்ணி, ஊட்டிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நீங்களும் அண்ணாவும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஊட்டிக்கா? ஏன், போனால் என்ன, ஹனிமூன் தானே, போயிட்டு வாங்க. உங்கள் அண்ணாவுக்கு நிறைய வேலை இருக்குமே, அதெல்லாம் எப்பயும் தான் இருக்கும், போயிட்டு வாங்க. அது எனக்கு தெரியல, நீங்கள் அவர்கிட்டயே சொல்லுங்கள். என்ன அண்ணி நீங்கள்? சரி, அவர்கிட்ட கொடுங்க. என்னண்ணா, அண்ணி உன்னை கேட்கணுன்னு சொல்கிறாங்க. இதை பாரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் அன்னிக்கு ஓகேன்னா நான் தாராளமாக போகலாம். அதெல்லாம் அவங்களுக்கு ஓகே தான், போயிட்டு வாங்க. அன்னிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடு. உன் அண்ணியை மட்டும் வாயை திறந்து கேட்க சொல்லு. இந்த உலகத்தில் அவள் எதை கேட்டாலும் நான் அவள் காலடியில் போடுவேன். சரி, நான் வச்சிடுறேன். கௌதம் காயத்ரியிடம், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட தயங்காமல் கேளு, உடனடியாக நான் தரேன். அது குழந்தையாக இருந்தாலும் சரி. சொல்லு காயத்ரி, என்ன வேணும்? தூங்கணும் என்றாள் காயத்ரி. சை, சரி போய் தூங்கு, போடி என்றான் கௌதம் எரிச்சலாய். நீங்கள் வரலையா? நான் தானே வரேன், நீ போ. காயத்ரி ரூமுக்கு வந்துட்டா. கௌதம் தலையிலேயே அடிச்சுக்கிட்டான். கருமும், இவளுக்கு நான் ரொமான்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்குள்ளே என் உயிர் போயிடும் போல இருக்குது. கௌதம் ரூமுக்கு வரும்போது காயத்ரி நல்லா தூங்கிட்டு இருந்தா. காயத்ரி, கொஞ்சமாவது புருஷனை பற்றி கவலை இருக்குதா இவளுக்கு? இவ எங்கே எழுந்திருக்க போகிறா? நல்லா தூங்கிட்டா என்று கௌதம் திரும்பி படுத்து கொண்டான். கௌதம் மனசுக்குள்ளே ஏதேதோ சிந்தனை. கௌதம் பெருசாக எது மேலேயும் ஆசைப்பட்டதில்லை. அதே நேரம் அவன் ஆசைப்பட்டதை அடையாமல் விட்டதும் இல்லை. இந்த ஊட்டி ட்ரிப்பில் எப்படியாவது காயத்ரியை முழுசாக தன் வசமாக்கிடணும். குடும்பம், குழந்தை, கமிட்மெண்ட், இதையெல்லாம் அவன் எப்போவுமே விரும்பினதில்லை. இதெல்லாம் சரியான டார்ச்சர்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன். அப்படி இருந்தவன் காயத்ரியை எதுக்காக கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவனுக்கே தெரியல. காயத்ரி அவன் மேலே உயிராக இருக்கணும். அவனுக்காக எதையும் செய்யணும். அழகாக 2 குழந்தைங்க, அவனை மாதிரி ஒரு பையன், அவளை மாதிரி ஒரு பொண்ணு. நினைக்கும் போதே அவனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஊட்டி ட்ரிப்பில் எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வந்துடணும்னு நினச்சான். ஆனால் இந்த ஊட்டி அவனோட மொத்த கல்யாண வாழ்க்கையையும் குழி தோண்டி புதைக்க போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரியல. காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புனவன், இன்றைக்கி ரதிக்கிட்ட இருந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ ஊட்டிக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. எத்தனை நாள்? மேக்ஸிமம் 5 days இருக்கும். கார்லேயே போயிடலாம் காயத்ரி, அப்போ தான் நம்ம நினச்ச இடத்துக்கெல்லாம் போக முடியும். நீ என்ன சொல்கிற? உங்கள் விருப்பம். ஓகே, சாயங்காலம் பார்க்கலாம். சாயந்தரம் வரும்போது ரதியை போய் பார்த்தான். வாண்ணா வா என்று அவனிடம் டிக்கெட் எடுத்து கொடுத்தாள் ரதி. பெரியப்பா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, அம்மாவும் அப்பாவும் ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் போயிருக்காங்க. அக்கா எங்க? நிவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. நிவிக்கு என்ன ஆச்சு என்றான் பதட்டமாக. ஒன்றும் இல்லை, சும்மா கோல்டு. சரி, அக்கா வந்த உடனே சொல்லிடு, பாய் என்று கௌதம் கிளம்பி விட்டான். காயத்ரிக்கு காலையிலேருந்து மண்டை குடஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஊட்டி ட்ரிப்புக்கு போக அவளுக்கு பிடிக்கல. ஏன்னு காரணமும் தெரியல. வேணான்னு சொன்னால் ஒத்துக்குவாரா? கௌதம் வந்த உடனே கேட்ட முதல் கேள்வி, ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லு. இல்லை, இந்த ட்ரிப் போயே ஆகணுமா? ஏன்? இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் எதுக்கு? என்ன சூழ்நிலை? எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் இந்த ட்ரிப் வேணாம்னு தோணுது. இதை பார் காயத்ரி, நமக்கு கல்யாணம் ஆகி 60 வருஷம் ஆகலை. நம்ம ஒருத்தர் புரிஞ்சிக்க ஒரு தனிமை தேவைப்படுது. அதுக்கு கடவுளாக பார்த்து ஏற்பாடு பண்ணினது தான் இந்த ட்ரிப்பு. நானாக கூப்பிட்டுருந்தா நீ வந்திருப்பியா? காயத்ரி அமைதியாக இருந்தா. நீ மட்டும் சரின்னு சொன்னால் இந்த உலகத்தோட எந்த மூலைக்கும் நான் உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பேன்.
ஆனால் உன்னோட மனநிலைமையை மனசில் வச்சு தான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. போயிட்டு வரலாண்டி என்றான் கௌதம். அதுக்கு மேலே காயத்ரி எந்த மறுப்பும் சொல்லலை. காலையில் 6 மணிக்கே கிளம்பிட்டாங்க.